வணக்கம். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கட் ஆஃப் மார்க் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது தேர்வு நடந்து ஒரு வாரம் 10 நாளில் ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றத போட்டோம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த கட் ஆஃப் மார்க்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்குறோம். இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஏ டு இசட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருவோம். இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த எஸ்ஜிடி கேண்டிடேட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் எஸ்ஜிடியில் 8% ரிசர்வேஷன் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம மேபி இப்போ நம்ம சொல்கிறதுலேருந்து ஒரு 10 மார்க் வந்து கம்மியாகலாம், மற்ற எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நமக்கு மேஜராக இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஸ்கூல் எஜுகேஷனில் நமக்கு வந்துட்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்காக பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து முதல் சப்ஜெக்டாக தமிழுக்கான கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் டர்னில் 26 வேக்கண்ட். அதாவது ஜென்ரல் டர்ன் அப்படின்னா யார் வேணால் இருக்கலாம். இதில் இந்த இடத்துல உமனு தான் வரணும், மென்னு தான் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. மொத்தமாக தமிழில் 26 பணியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த 26 பணியிடங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 115 கேள்விகள் அப்படின்ற ரேஞ்சில் வந்து வரும். அடுத்து இதில் உமன் அப்படிங்கிற 110 கேள்விகள் அந்த ரேஞ்சில் வந்து. அடுத்து ஜென்ரல் டர்னில் பிஎஸ்எம் சேம் 110 வரும். உமனில் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 105 கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேட்டகரி 1, 2, 3, 4ன்னு இருக்கா. ஸோ நம்ம முன்னாடியே நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டோம், கேட்டகரி 1, 2, 3, 4ல் வர்ற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வெறும் எலிஜிபிள் மார்க் வாங்கினாலே போதும். அது எத்தனை வேக்கண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வெறும் எலிஜிபிள் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை அப்படின்றது கிடச்சிடும். ஸோ அடுத்து வந்து பிசினா இந்த இடத்துல மென்னும் வருவாங்க, உமனும் வருவாங்க, யார் வேணால் போட்டி போடலாம். ஜென்ரலாக பிசி அப்படின்றது வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 90+ இந்த ரேஞ்சில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உமன் கேட்டிருக்காங்க, சேம் 90+ தான் வரும். இதில் தமிழ் வழி கேள்வி கேட்டிருக்காங்க, 85+ அல்லது 80+ம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இங்கே கேட்டகரி 1, 2, 3, 4 சேம் அதே தான். உமனில் 1, 2, 3, 4, அதாவது உமன்னா உமனுக்கு போஸ்டிங் எடுப்பாங்க, நார்மலாக எடுப்பாங்க. அதை பார்த்துக்கிங்க. எல்லாருக்கும் எலிஜிபிள் மார்க் இருந்தால் போதும். அடுத்து பிசிஎம் பொறுத்தளவுக்கு 75+ மார்க் இருந்தாலே போதுமான ஒன்று. சேம் உமனு, தமிழ், பிஎஸ்எம், கேட்டகரி 1 எல்லாத்துக்குமே அதே 75 மார்க்கு தான். எம்பிசி டிஎன்சி சொல்லியிருக்காங்க 85 மதிப்பெண்கள். அதாவது எம்பிசி டிஎன்சியில் 18 பணியிடங்கள் இருக்குது. ஸோ அந்த 18 பணியிடங்களுக்கு உங்களுக்கு 85+ அப்படின்றது மார்க் வாங்கினீங்கன்னா போதும். அதில் உமன் கேட்டிருக்காங்க 80+, தமிழ் வழி கேட்டிருக்காங்க, அதுக்கும் 80 தான் வரும். உமனில் தமிழ் வழி கேள்வி சேம் ஒரு 75 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்டகரி 1, 2, 3, 4க்கு இதுதான். நீங்கள் இதில் வந்து வேக்கன்சி இருந்தாலே போதும், நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா போதும். எஸ்சியில் 17 பணியிடங்கள் அப்படின்றது தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் பொறுத்தளவுக்கு எஸ்சி கேட்டகிரிக்கு 75 அந்த ரேஞ்சில் வந்து வரும். எஸ்சியில் உமன் 75 வரும். தமிழ் வழி கல்வி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதும். சேம் அதே தான். கேட்டகிரி 1, 2, 3, 4க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தாலே போதும். அடுத்து எஸ்சிஏ பொறுத்தளவுக்கு 72+ மார்க் அப்படின்றது இருக்கும். அதில் உமனு தமிழ் வழி கல்விக்கு 70+ இருந்தால் போதும். மீதி எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபைடு மார்க்கு. எஸ்டி மேக்ஸிமம் ஒரு 65+ அப்படின்றது இருக்கணும். உமன் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன், தமிழுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன், எஸ்டியில் உமன் தமிழுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் வேக்கண்ட் இல்லை, மேபி வேக்கண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தாலே போதும். நம்ம கேட்டகரி 1, 2, 3, 4க்கு அதுதான் வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுன்ற தகவல் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வீடியோக்கள் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுவோம். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.